Welcome to FA Traders. In this video, I'm gonna make a complete tutorial about TradingView and what are the settings inside that and how to use it. So straight வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரௌசர்ல ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வியூ போட்டுப்போங்க நிஃப்டி எல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஏதாவது ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம் யூசிங் லெட்ஸ் யூஎஸ்டி சார்ட். ஸோ இந்த சார்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளாங்கா ஃபர்ஸ்ட் பிளாங்கா இப்படி தான் வரும். ஸோ ட்ரேடிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து டூல்ஸ். நம்ம யூஸ் பண்ண போற டூல்ஸ். ட்ரேடிங்க்கு தேவையான எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கர்சர் டாட் ஹேரோ டெமான்ஸ்ட்ரேஷன். நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறது இங்க ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி அன்ஃபேவரட்ல தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஆட் டு ஃபேவரட்ல கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ லைக் இங்க போட்டிருக்குல்ல இந்த பார்ல வந்து இங்க ஷோ ஆகும். நீங்க ஃபேவரட்ஸ்ல ஆட் கொடுத்து ஸோ ட்ரெண்ட் லைன் நான் ஃபேவரட்ஸ்ல கொடுத்துருக்கேன். தென் ஹரிசாண்டல் ரே ஃபேவரட்ஸ்ல கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எனக்கு இதுதான் தேவைப்படும். தென் பாத்தீங்கன்னா இங்க ஃபிபனாக்கி நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஃபேவரட்ஸ்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் ஹார்மோனிக்ஸ்ல இந்த ஒரு பேட்டர்ன் மட்டும் ஃபேவரட்ஸ்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றதுன்னு நான் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறது ஃபேவரட்ஸ் எடுத்துக்கோங்க. இது லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் கூட தேவை. ஸோ ஐ எம் ரிமூவிங் தட் அண்ட் ப்ரஷ் ஹைலைட்டர். ஸோ மெயினா தேவைப்படுறது இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ். ஸோ இதுவும் ஃபேவரட்ஸ்ல கொடுத்துக்கிறேன். பாலிலைன் கூட உங்களுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. அண்ட் டெக்ஸ்ட்டுக்கு இது ரெண்டுமே நான் வந்து ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து சார்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே ட்ரேடிங் வியூ இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து இதுல வந்து தீம்ஸ்ல வந்து டார்க் தீம் உங்களுக்கு இது ஆன்ல இருந்ததுன்னா அது ஃபுல்லா பிளாக் கலர்ல காட்டும். ஸோ நான் அதை ஆஃப் வச்சிருக்கேன். ஸோ அதனால ஒயிட் கலர்ல காட்டுது. தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு வந்து ட்ரேடிங் வியூ வந்து கலர் மாத்தணும். இப்போ எனக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் கலர் பிடிக்கல. ஸோ இந்த கேண்டில்ஸ் கலர் மாத்தணும்னா இந்த கேண்டில்ஸ் மேல டபுள் கிளிக், அப்படி இல்லைன்னா இங்க செட்டிங்ஸ் இருக்கா, இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு சிம்பிள்ஸ் இந்த இடத்துல வந்து சிம்பிள்ஸ் போய்க்கோங்க. சிம்பிள்ஸ் போயிட்டு பாடி, பார்டர், ஸ்ட்ரிப்ஸ் 3 இருக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இது பாடி, இது வந்து என்ன கலர்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஆஷ் கலர்ல இருக்கு. ஓகேவா? இந்த பாடி ஆஷ் கலர்ல இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்டர் கொடுங்க. பார்டர் இதுக்கு பிளாக் கலர். இந்த அவுட்லைன் வந்து பார்டர். விக்ஸ் வந்து இங்க ஃப்ரண்ட்லயும் கீழேயும் இருக்கும். ஸோ இதுதான் விக்ஸ். இந்த 3 என்ன கலர்ல இருக்குன்ற கேண்டில்ஸ் வந்து நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஸோ நமக்கு என்ன கலர்ஸ் வந்து ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இது வந்து ஓகே இந்த கலர். ஸோ க்ரீன் வச்சுக்கிறேன். அண்ட் இது ஃபுல்லா மற்றதெல்லாம் பிளாக்ல வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என் டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேன்வாஸ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ன கலர் வந்து ஸோ நான் ஒயிட் வச்சிருக்கேன். அண்ட் கிரிட் லைன்ஸ் இது மோஸ்ட்லி வந்து ஆஃப் பண்ணி வச்சு. கிரிட் லைன்ஸ்னா இங்க பேக்ரவுண்ட் வந்து கோடு கூட இருக்கா, பாக்ஸா. ஸோ அதை நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து வாட்டர் மார்க் தேவையில்ல. ஸோ இதுவும் ஆஃப்ல இருக்கு. இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் பிளாக் கலர்ல சூஸ் பண்ணிக்கோங்க. தென் டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ வச்சுக்கோங்க செட்டிங்ஸ்ல. தென் உங்களுக்கு மோஸ்ட்லி வேற என்ன தேவைப்படும்னா டைம் ஜோன். இந்த டைம் ஜோனும் மஸ்ட். ஸோ இங்க இருக்குல்ல இங்க 14.31 ஓடிட்டு இருக்கு. இந்த டைம் ஜோனும் மஸ்ட். உங்களுக்கு வந்து நார்மலா ஓப்பன் பண்ணும்போது இங்க நியூயார்க் டைம் ஜோன்ல இருக்கும். நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்க கொல்கத்தா டைமிங் இருக்கும். இந்த கொல்கத்தா டைமிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியன் டைமிங் இங்க ஓடிட்டு இருக்கோம். ரயில்வே டைமிங் போடும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு செட்டிங்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர் இங்க சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டா வந்து டூல்ஸுக்கு போயிடலாம். டூல்ஸ்ல இப்போ எப்படி யூஸ் பண்றதுன்னா ஸோ
இதுல வந்து இந்த வேல்யூஸ்லாம் வரும். இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு வேணாம்னா, ஸோ பாத் சேஞ்சஸ் வேல்யூ வித் சார்ட் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு மாறும். தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்துக்கலாம். ஸோ சார்ட் வந்து ரொம்ப கிளீனா இருந்தா தான் பார்க்கவும் நல்லா இருக்கும். அண்டு இன்னொருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணவும் சார்ட் அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து மெயினா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுவீங்க. ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வேற கலர்ல தான் இருக்கும். லைக் இந்த கலர் தான் வரும். ஸோ என்ன பண்றீங்கன்னா, இப்ப இத வந்து இந்த பென்சில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் கலரு டெக்ஸ்ட்டும் பிளாக் கலர் கொடுத்துட்டு அண்ட் இது 2pxன்னு இருக்கும். ஸோ இது 1px. ஸோ இது வந்து லைனோட திக்னஸ். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு சேவ் டிராயிங் டெம்ப்ளேட் அஸ். ஸோ இது நான் பிளாக் லைன்னு கொடுப்பேன். பிளாக் லைனுன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகேவா? பிளாக் லைனுன்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து எனக்கு பிளாக் கலர் லைன் தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து யா பிஓஎஸ்ன்னு நான் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லைனை. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நான் போல்டு இந்த லெட்டர் இருக்குல்ல இந்த பிஓஎஸ் லெட்டர். ஸோ இது நான் பிஏ கிளிக் பண்ணால் இது போல்ட் ஆகும். அண்ட் இது வந்து ஸ்டைலிஷாகவும் வரும். ஸோ பி கொடுத்துட்டு நான் இது வந்து அந்த லெட்டர் வந்து எங்க இருக்கும், டாப்ல இருக்கணுமா, மிடில் இருக்கணுமா, இல்லை பாட்டம்ல இருக்கணுமான்னு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டாப்ல லெஃப்டா, இந்த சென்டரா, இல்ல உங்களுக்கு ரைட்ல வேணுமான்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு இங்க இருக்கிறது ஓகே. அண்ட் இதை நான் வந்து பிஓஎஸ்ன்னு டைப் பண்றேன். பிஓஎஸ்ன்னு டைப் பண்ணிட்டு கிரியேட் சேவ் கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி 3 டெம்ப்ளேட் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பிளாக் லைனும் நான் முன்னாடி சேவ் பண்ணல. இந்த பிளாக் லைன் நான் கிளிக் பண்ணா இந்த லைன் பிளாக் கலர்ல வரும். நெக்ஸ்ட் இந்த லைன் இப்படி ஒன்று கிளிக் பண்றீங்க, இன்னொரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு பிஓஎஸ்ன்னு வேணும். இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இந்த இடத்துல வந்து நான் பிஓஎஸ் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து கண்ட்ரோல் நீங்க அழுத்திட்டீங்கன்னா மேக்னெட் ஆன் ஆகும். கண்ட்ரோல் வந்து கையெழுத்தா மேக்னெட் போயிடும். இப்போ இங்க ட்ரெண்ட் லைன் நான் கிளிக் பண்ணிட்டு இந்த கேண்டில் இருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரி கர்சர். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் இருக்கா, ஸோ இப்போ மவுஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல 2 லைன் போகும். இப்போ அந்த லைன் இப்போ அந்த கோடு எடுத்துட்டு வந்து இந்த கேண்டில் மேல வச்சு, ஸோ இது கிட்ட தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கைக்கு இது கொஞ்சம் மேல கூட வச்சு கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய லைன்ஸ் போய் அங்க வந்து கரெக்டா பாயிண்ட் ஆகும். இப்போ வந்து லைன் டிரா பண்றீங்க. இப்ப நீங்க கோடு போடும்போது லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா விழாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஷிஃப்ட் அழுத்திட்டே நீங்க லைன் வச்சீங்கன்னா ப்ராப்பரா கோடு வரும். இப்ப இந்த கோடுக்கு நான் பிஓஎஸ் நேம். ஸோ இந்த லைனை கிளிக் பண்றேன். இங்க ஆல்ரெடி டெம்ப்ளேட் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இதை கிளிக் பண்ணி பிஓஎஸ்ன்னு போடுறேன். ஓகேவா? இங்க பிஓஎஸ்ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெக்டாங்கிள். ஸோ மேக்ஸிமம் இது 2 தான் அதிகம் யூஸ் பண்ணுவீங்க. மற்றதெல்லாம் கூட செகண்டரி தான். இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 1, 2, 3, 4, 5 இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 5 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப இந்த ஏரியா ரெக்டாங்கிள் கிளிக் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிளிக் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் டிரா பண்ணும்போது உங்களுக்கு கலர் இப்படிதான் வரும். இதை என்ன பண்றீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் பிளாக்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி பென்சில் பட்டன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் இட் பிளாக் கலர். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற பெயிண்ட் பக்கெட் ஊத்துற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த பாக்ஸ் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ரெட் கலர் வச்சுக்கிட்டு இங்க கலர் வந்து நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸிங் 20 அண்ட் இந்த பிளாக் வந்து இந்த அவுட்லைன் எனக்கு வந்து இந்த பாக்ஸ்ல அவுட்லைன் வேணும். ஸோ அப்பதான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் சார்ட். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்றீங்க. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்றீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ போடுறீங்க டெசிஷன் டிமாண்ட் அப்படின்னு போடுறீங்க. இப்போ இது என்ன கலர்ல இருக்கு, ஒய்லெட் கலர்ல இருக்கு. இப்போ இதை வந்து நான் பிளாக் கலர்ல மாற்றேன். இதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் கிளிக் பண்ணா ஓகே ஆயிடும். இப்போ இது இன்னும் போல்டா வேணும் எனக்கு வந்து இங்க லைட்டா தான் தெரியுதுன்னா இங்க போல்டு சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா போல்டா இருக்கும். இப்போ இந்த லெட்டர் வந்து எனக்கு ரைட் சைடு இருக்கணும் அப்படின்னா இங்க ரைட் சைடு கிளிக் பண்ணா ரைட்டுக்கு போயிடும்.
ஸோ இதுதான் வந்து பேசிக்கா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு செட்டிங்ஸ். இப்போ நான் இங்க வந்து லாங் பொசிஷன். ஸோ இங்க இருக்குல்ல, லைக் இங்க இருந்தீங்கன்னா லாங் பொசிஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்றீங்க. இப்போ நான் ஸ்டாப் லாஸ் இதை மூவ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நான் இங்க வைக்கிறேன். அண்டு டார்கெட் டார்கெட்டை நான் இப்படி மெஷர் பண்ணி வச்சுக்கேன். ஓகேவா? இப்போ ஆர்ஆர் இது வந்து ஆர்ஆர் சூஸ் ஆகும் ரிஸ்க் ரிவார்டு. ஓகேவா? தென் இதுக்கும் நீங்க கலர் மாத்திக்கலாம். இந்த கிரீன் இந்த ரெட்ன்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கும் கலர் மாத்திக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த கிரீனை வந்து ப்ளூ கலர்ல மாத்திக்கிறேன். இந்த ரெட்டை வந்து ஓகே அது ரெட் கலர்ல இருக்கட்டும், இல்லைன்னா இந்த கலர் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ இது மாறிடுச்சு. இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுவேன். இப்போ நான் இதை வந்து ப்ளூன்னு சேவ் பண்ணுவேன். ப்ளூன்னு சேவ் கொடுத்தா ப்ளூ கலர்ல சேவ் ஆயிடுச்சு. தென் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கலர்ல தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலருக்கு மாற்றணும்னா சேவ் கொடுத்துருக்கேன்ல, அதை கிளிக் பண்ணா எனக்கு இது ப்ளூ கலர்ல மாறி. ஓகேவா? தென் இது ஒரு செட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஹரிசாண்டல் ரே. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இது என்ன பிரைஸ்ல இந்த டிமாண்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா இந்த ஹரிசாண்டல் டிரைவை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து மவுஸ் இந்த இடத்துல எடுத்துட்டு போய் வச்சுட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா இது வந்து உங்களுக்கு கேண்டில்ஸ் மேல போய் இந்த லைன் உட்காந்துருக்கு. ஸோ ரெட் கலர்ல இருக்குது ஃபர்ஸ்ட். இந்த ரெட்டை வந்து நான் வேற கலருக்கு மாத்துறேன். ரெட்டை வந்து பிளாக் கலர்ல மாத்திட்டேன். ஸோ இப்போ இது ஓகே ஆயிடுச்சு. பிளாக் கலர்ல வந்துருச்சு. இதுதான் வந்து பேசிக்கா தேவைப்படக்கூடிய செட்டிங்ஸ். சம்டைம்ஸ் வந்து நான் இப்ப இந்த டிமாண்ட் வந்து நான் மானிட்டர் பண்ணணும். இந்த ஏரியாவுக்கு வந்தா நான் பை பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வரும்போது எனக்கு மார்க்கெட் எப்போ வேணா வரும். மண்டே மார்க்கெட் நாளைக்கு காலைல ஓப்பன் ஆன உடனே கூட கீழே வரும். ஸோ அந்த மாதிரி எப்போ வேணா வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போய் நான் அலர்ட் போடணும். மவுஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட் அலர்ட் ஆன் ஹெச்ஏயு யூஎஸ்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கிரியேட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் கொடுத்த உடனே இப்போ லைன் வந்து எனக்கு இந்த டிமாண்ட் கிட்ட இல்லை. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், இந்த டிமாண்ட் கிட்டயும் இந்த லைனை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கிறேன். ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த 494697 இந்த ப்ரைஸை கிராஸ் ஆனோடனே எனக்கு வந்து மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கோல்டு வந்து இந்த ப்ரைஸை ரீச் ஆயிடுச்சு, நீங்க வந்து பை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் லைக் இந்த ப்ரைஸை ரீச் ஆன உடனே எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோல்டு இந்த ப்ரைஸை ரீச் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் சார்ட் ஓப்பன் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் ப்ராப்பராக எடுத்துருவேன். ஸோ இதை வந்து நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த லோல வந்து ப்ரைஸ் வந்து இந்த லோல அலர்ட் வேணும்னா இங்க வச்சுக்கலாம். இந்த அலர்ட் வந்து தேவைப்படலன்னா இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் பேசிக் ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதை வந்து நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த ஃபேவரட்ஸ்ல ஆட் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு லைனா வரும் இங்க. ஸோ இதை வந்து நீங்க இங்க மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்க தோணுதோ அங்க வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து கீழே வச்சுக்கிறேன். ப்ளஸ் செட்டிங் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர் செக்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இப்ப நான் ஆர்எஸ்ஐன்ற ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணேன். கிளிக் பண்ணோம்னா ஆர்எஸ்ஐ வந்துருச்சு. இப்ப இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இருக்குல்ல, இது வந்து சார்ட்ல ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்போ நான் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் சின்னதா அப்படின்னா இந்த சார்ட்டுக்கும் இந்த இண்டிகேட்டருக்கும் நடுவுல ஒரு லைன் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். அண்ட் இந்த லைனை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ். இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் தேவைப்படாது மோஸ்ட்லி. இப்போ இண்டிகேட்டர் இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்போ இது எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ இங்க வந்து சார்ட் கிட்ட வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மறைஞ்சிரும். சார்ட் கிட்ட வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து மறுபடியும் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணாம்னா இங்க டெலீட் ஆப்ஷன் இருக்கு. டெலீட் கொடுத்தா இந்த இண்டிகேட்டர் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க ஒவ்வொரு இதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இஎம்ஏ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர். இப்போ இந்த இஎம்ஏ இண்டிகேட்டரை நான் சார்ட்ல ஆட் பண்றேன். இப்போ எனக்கு இங்க வந்துருச்சு. கேண்டில் மேல இந்த இண்டிகேட்டர் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த இண்டிகேட்டர் இப்போ ஹைட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா
இந்த டூன் இருக்கா, இது வந்து இண்டிகேட்டர். இதை இது பண்ணிட்டு இந்த ஹைடுன்னு இருக்கும், இந்த ஐ பட்டன் இதை கொடுத்தா ஹைட் ஆயிடும். இப்ப இங்க பாருங்க, கேண்டில் மேல வந்து எந்த ஒரு லேகும் இருக்காது. இப்ப இந்த இண்டிகேட்டர் வந்து ஷோ பண்ணணும்னா இங்க ஃபுல்லாவே வந்து அந்த இண்டிகேட்டர் காட்டும். இப்ப இந்த இண்டிகேட்டர் வேணாம், டெலீட் பண்றோம்னா டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ். இங்க வந்து ஒருவேளை ப்ரீமியம் ட்ரேடிங் வியூல ப்ரீமியம் போட்டிருந்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நான் கோல்டு சார்ட், இப்ப நான் 2 சார்ட் பார்க்கணும் அப்படின்னா இங்க, ஸோ இது வந்து ப்ரீமியம் ஐடி ட்ரேடிங் வந்து நாங்கள் ப்ரீமியம் போட்டிருக்கோம். இப்போ இந்த லேஅவுட் செட்டப் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ரெண்டு சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஹீரோ யூஎஸ்டி கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கோல்டு சார்ட் இருக்கு. இப்போ நான் வந்து 2 சார்ட்டையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒர்க் அவுட் பண்றேன்னு வைங்க. இந்த ஏரியால வந்து நான் ஹீரோ யூஎஸ்டி ஒர்க் பண்ணிக்கலாம். ஹீரோ யூஎஸ்டி நான் இங்க ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெட் கலர். உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இன்னும் ஒரு சில கலர் வேணும் ஆட் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து எனக்கு இந்த கலர் வேணும், நான் ஆட் பண்றேன். இப்போ இது வந்து நான் என்னன்னு சூஸ் பண்ணலாம், பிளாங்க்னு சூஸ் பண்றேன், பிளாக் கிரே. ஓகேவா? இதை வந்து சேவ் பிளாங்க் டெம்ப்ளேட்டஸ், இது கிரே. இப்போ எனக்கு இது வேணும். மோஸ்ட்லி வந்து இது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வர்றது ப்ரீமியம் போட்டால் மட்டும்தான் வரும். தென் இந்த இடத்துல நான் பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸ் வந்து கிரே கலர் இருக்கு. ஸோ நான் கிரே கொடுத்தா கிரே கலர் இருக்கும். அண்ட் நான் இங்கே ரெட்டை கிளிக் பண்ணிட்டு, ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு வச்சுட்டு இதை நான் ரெட்டுன்னு சேவ் பண்ணிக்கிறேன், ரெட் கலர். இப்போ இந்த பாக்ஸ் எனக்கு கிரே கலர் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இப்படி கிரே கொடுத்தா கிரே கலர் ஆகிடும். ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், சப்ளை டிமாண்ட் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக யூஸ் பண்ற ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ். ஸோ இதை தாண்டி ட்ரேடிங் வியூல வேற ஒன்றும் கிடையாது. அண்டு சார்ட்டை வந்து நீங்க காப்பி பண்ண, நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேமரா பட்டன் மாதிரி இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ், காப்பி கொடுத்துட்டு இப்போ யாருக்கு இப்போ டிஸ்கார்ட்ல சென்ட் பண்ணோம்னா டிஸ்கார்ட்ல போய் கண்ட்ரோல் வி வச்சிங்கன்னா இந்த சார்ட் வந்து டிஸ்கார்ட்ல சென்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை பை, வில் சி ஆன் அனதர் வீடியோ.